பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். எங்களோட புதிய பாடப்பகுதி இஸ்மு தஃப்லீல் அல்லது அஃஅலு தஃப்லீல் அப்படிங்கிற அந்த பாடம். இஸ்மு தஃப்லீல் ஒரு விரிவாக சுமார் ஒரு மாத காலம் படிக்க வேண்டிய தகவல் அடங்கின ஒரு பெரிய பகுதி. இது இருந்தாலும் நம்ம ஒரு நாள் பாட வகுப்புல இது சம்பந்தமான ஓரளவு விளக்கங்களை பார்ப்போம். ஏன்னா இதில் புதியவங்களும் இருக்காங்க. அதனால நாங்கள் அவங்களும் சடைவடையக்கூடாது, சலிப்படையக்கூடாது. அதனால எது தேவையான விஷயங்களோ அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். இஸ்மு தஃப்லீல் அல்லது அஃஅலு தஃப்லீல்ங்கிறத தமிழ்ல ஒரு சரியா சொல்றது சவால். இங்கிலீஷ்லையும் கூட அதை எப்ரோபீரியட்டா அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்ல தேடுறதுங்கிறது சிரமம். என்றால் இந்த அரபு மொழியில இருக்கிற மாதிரியே 100% தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்லையும் இல்லை. இங்கிலீஷ்ல இருக்கிற மெதட்டும் வேற, தமிழ்ல இருக்கிற மெதட்டும் வேற, அரபுல இருக்கிற மெதட்டும் வேற. ஆனால் ஓரளவு கணிப்போட நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அந்த விளக்கத்தை விடவும் உங்களுக்கு வேற ஏதாவது பட்டால் அல்லது நீங்க படிச்சிருந்தால் அல்லது உங்களோட உஸ்தாதுமார் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. நான் அதை ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்பேன். இஸ்மு தஃப்தீலுக்கு நான் கொடுத்திருக்கிற விளக்கம் என்னென்றால், வேற்றுமை உறுப்பு 5ன்னு கொடுத்துருக்கேன். வேற்றுமை உறுப்பு 5ன்னு சொல்லி, நான் பெரிய தமிழ் வித்துவானெல்லாம் கிடையாது. நான் எந்த ஒரு கணிப்பின்படி நான் சொல்றேனே, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதெல்லாம் என்னுடைய நானாக ஊகிச்சதுகள் தான். என்னுடைய தமிழ் அறிவோட சேர்த்து நான் அரபை நான் கணிச்ச போது அதை நான் சீர்தூக்கி பார்த்த நேரத்தில் எனக்கு விளங்கின அம்சம். அப்ப இது வேற்றுமை உறுப்பு 5 இல் உடைய கருத்துல வர சொல். அப்ப இதை நாங்க தமிழ்ல இதுல அர்த்தத்தை சொல்லும் பொழுது, தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், ஒப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்க சொல்லுவோம் என்னன்னா தமிழ்ல அதை இந்த விளங்குறதுக்கு நாங்க பின்னுக்கு போட்டிக்க பாருங்க. சொல்லுறுப்புகளாக விட அல்லது பார்க்கிலும் அல்லது காட்டிலும் என்கிற கருத்தில் அது வரும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம், ஹாலிதை பார்க்கிலும் முகம்மது கட்டிக்காரன். அதே மாதிரி நாங்க தமிழ்ல சொல்லுவோம், அந்த நிசாரை பார்க்கிலும் கமலா அழகானவள்னு சொல்லும் பொழுது அந்த பார்க்கிலும் அல்லது விட பாருங்க, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, உன்னை விட நான் செல்வந்தன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விட கருத்து வரும். அல்லது காட்டிலும் சொல் வரும் தமிழ்ல. எப்படின்னு கேட்டால், அவனை காட்டிலும் இவன் நல்லம்பா, அவனை பார்க்கிலும் அவனை காட்டிலும் இவன் நல்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சொல்லுறுப்புகளுக்கான அந்த கருத்துகள் அது வரும். இதை தமிழ்ல வேற்றுமை உறுப்பு 5ன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உறுப்புகள் சுமார் 7-8 மட்டும் இருக்குது. அப்ப அதுல இந்த 5வது வேற்றுமை உறுப்பு தான் இல் அப்படின்னு சொல்ற வேற்றுமை உறுப்பு சொல்லுவாங்க. இத தமிழ்ல கண்ணனில் குமார் சிறந்தவன் தான் சொல்றேன். கண்ணனில் இல் கருத்தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த இல் கருத்து இன்றைக்கு காலத்தால் அப்படியே மருவி போய் இன்றைக்கு எப்படி வந்திருக்குது என்றால், பார்க்கிலும் காட்டிலும் விட அப்படிங்கிறது தான் இருக்கு. தொல்காப்பியத்துல அதே மாதிரி அதாவது இந்த தொல்காப்பியம் மற்ற இன்னொன்று இருக்குது. நம்ம சொல்றது இன்னொரு இலக்கணம் முக்கியமான நூல் ஒன்று இருக்குது. என்ன அலங்காரம் மறந்துட்டேன் அதுக்கு தமிழ்ல. அப்ப அந்த தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இல் என்கிற அந்த உறுப்பை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய சொல்லுறுப்பு என்னன்னு கேட்டால் பார்க்கிலும் அல்லது விட அல்லது காட்டிலும் அப்படிங்கிறத கூட இருக்குது. அது கூட இன்றைக்கு நாங்க தமிழ்ல நாங்க விட என்ற சொல்லத்தான் கூடுதலாக நம்ம யூஸ் பண்றோம். சரி, இப்ப இதை இங்கிலீஷ்ல இலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சூப்பர்லேட்டிவ்ஸ், கம்பேரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுனால அது இலேட்டிவ்ஸ்ன்னு தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல. இதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால், இங்கிலீஷ்ல அந்த எஜெக்டிவ்ல நம்ம தேன் போட்டு சொல்றது என்ன, THAN தேன் யூஸ் பண்ணி சொல்றது. அதை விட இது நல்ல, he is better than அப்படின்னு சொல்றேன்னா, he is better than ரவி, ரவியை விட அவன் நல்லம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இங்கிலீஷ்ல கம்பேரேட்டிவ் ஃபார்முலா வரக்கூடியது. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் ஃபார்முலையும் வரும். அதாவது த போட்டு யூஸ் பண்ணப்ப he is the best மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. he is the best man, த போட்டு எஜெக்டிவோட சொல்றது. அப்ப இதுல நம்ம தமிழ்ல இதை விளங்கணுமே. இதை முதலாவது என்னன்னு கேட்டோம், நம்மளோட பாசையில
என்ன சொல்லுவோம்னு கேட்டால் இஸ்மு தஃதீல் என்றால் ஒன்றை விட இன்னும் ஒன்று, அல்லது ஒருவரை விட இன்னொருவர், ஒன்றை விட இன்னும் ஒன்று ஒரு குறிப்பிட்ட தன்மையில், தன்மைனா சிஃபத், ஒரு பண்பு, ஒரு தன்மையினால் நாங்க சொல்றது வந்து ஒரு கேரக்டர், அது மாதிரி ஒரு தன்மையில் அதிகமாக இருப்பதை இஸ்மு தஃதீல் சுட்டி காட்டும். அதாவது என்னடா இஸ்மு தஃதீல்ங்கிறது ஒருவரை விட இன்னொருவர் அந்த விஷயத்துல சிறப்பாக, அதிகமாக, கூடுதலாக இருக்காருங்கிறத காட்டு. நாங்க பாருங்க, அவள் இவளை விட அழகின்னு சொல்லும் பொழுது 2 பேர்கிட்டையும் அழகு இருக்குது. ஆனால் அவள்கிட்ட இருக்கிற அழகு இவள்கிட்ட இருக்கிற அழகை விட கொஞ்சம் ஜாஸ்தி, கூடுதலாக இருக்குது. நாங்க சொல்லுவோம் உனே விட அவன் கெட்டிக்காரன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேரும் மடையன் இல்லை. மடையன்தான் நம்ம மடையனை வந்து கட்டிக்காரனோட நமக்கு ஒப்பிட இயலாது. 2 பேர்கிட்டையும் அறிவு இருக்குது, கட்டித்தனம் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிறத விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி. அதே மாதிரி நாங்க சொல்ல போறோம் என்ன கேட்டால், நான் உன்னையோட காசிக்காரன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கிட்டையும் காசு இருக்கு, எனக்கிட்டையும் காசு இருக்குது. ஆனா அவரை விட எனக்கிட்ட இருக்கிற காசு கொஞ்சம் கூட. அதனால தான் சொல்றாங்க என்னன்னு கேட்டால், ஒன்றை விட இன்னும் ஒன்று அல்லது ஒருவரை விட இன்னொருவர் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் கூடுதலாக இருக்கிறதை இஸ்மு தஃதீல் சுட்டி காட்டும். இது அதிகபட்சமாக அஃஅல் என்ற அளவுகோலில் உருவாக்கப்படுகிறது. அப்ப இது வந்து கூடுதலாக வடிவமைக்கப்படுற வடிவம் என்னன்னு கேட்டால், இஸ்மு தஃதீல்னு சொல்றது அஃஅலு தஃதீல். அஃஅல் என்கிற வசன் படி தான் இஸ்மு தஃதீல் கூடுதலாக வரும் என்கிறத நம்ம தமிழ்ல எல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம இத ஒரு சரஃபுக்குள்ள கொண்டு வரும் பொழுது, சரஃபுண்டால் நம்ம படிக்கக்கூடிய இந்த மோஃபாலஜி பாடத்துக்குள்ள சரஃபுக்குள்ள நம்ம கொண்டு வர நேரத்துல இதை இப்படித்தான் சொல்லுவோம். அதாவது இந்த வசன் படி நம்ம செய்யற நேரத்துல ஆண் பாலுக்கு 3 சொல், பெண் பாலுக்கு 3 சொல் அப்படின்னு பிரிப்போம். பிரிச்சு நாங்க சொல்லுவோம் எப்படி, அஃஅலு அஃஅலானி அஃஅலூன ஃபுஅலா ஃபுஅலயானி ஃபுஅல் சொல்லி அந்த வசன்களை நாங்க வந்து 6ஆக சொல்லுவோம். இதுல இந்த ஜம்முக்கு மேலதிகமாக இன்னொன்றும், ஜம்முகளுக்கு மேலதிகமாக இன்னும் ஒன்றொன்று மேலதிகமாக வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாருங்க, அஃஅல் அஃஅலானி அஃஅலூன அஃபாயிலு இந்த பாக்ஸ்ல காட்டிக்காரு பாருங்க. முஅன்னஸ்ல வந்து ஃபுஅலா ஃபுஅலயானி ஃபுஅலு வ ஃபுஅலயாத்துன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்ப இதுல விளக்கம் என்னன்னு கேட்டால், இப்ப அதாவது அஃஅல் வந்து ஆண் பால்ல அவன் அதிகம் அந்த அந்த விஷயத்துல சிறப்பாக அல்லது கூடுதலாக இருக்காருன்னு காட்டுறது. இதை நாங்க ஒரு ஒரு ரியலான இந்த ஒரு இஸ்மு தஃதீல்ல நம்ம போட்டு சொன்னா உங்களுக்கு மிச்சம் அழகாக விளங்கும். பாருங்க, நாங்க சொல்லுவோமே நமக்கு விளங்குறதுக்கு ஒரு லேசானது வந்து அஃதல். அது வந்து ஒரு அழகான சொல். அஃதல் என்றால் இந்த இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி குட், பெட்டர், பெஸ்ட். அப்ப அந்த அந்த பெட்டர் அல்லது பெஸ்ட்ன்னு வர சொல் தான் அஃதலு வரக்கூடிய அந்த சொல். அலிஃப் ஃபா லாது லாம், அதான் அதனுடைய ஸ்பெல்லிங், சொல் எழுத்துக்கள், அதனுடைய லெட்டர்ஸ் அதுதான். இப்ப இந்த அஃதலு நம்ம சர்வ் செய்யும் பொழுது பாருங்க, அஃதலு அஃதலானி அஃதலூன வ அஃபாலிலு ஃபுதுலா ஃபுதுலயானி ஃபுதலு வ ஃபுதுலயாத்துன். அப்ப இதுல நம்ம என்ன புரிகிறோம்னு கேட்டால், இந்த அஃஅலு, அதே மாதிரி அஃபாயிலு, ஃபுஉலா, ஃபுஅலு, இந்த எல்லா சொல்லுகளை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து தன்வீன் வராது. என்ன வராது? தன்வீன் தாய்லாந்துக்கு போயிடும், தன்வீன் வராதாங்க. ஃபுஉலயாத்துன் என்கிற அந்த முஅன்னஸான சொல்ல தன்வீன் வருது, ஃபுஉலயாத்துன். எனவே அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதை சரவு செய்யறது எல்லாத்தையும் சரவு செஞ்சு வரணும். இப்ப இஸ்மு தஃதீல் உருவாக்குறது நம்ம நினைச்ச மாதிரி கண்ட எல்லா வினை சொல்கள்ல இருந்தும் நமக்கு இஸ்மு தஃதீல் உருவாக்க இயலாது. அதனாலதான் நிஹார் மௌலவி எப்பொழுதுமே பகிரங்க எதிரியாக இருக்காரு. இந்த அஜ்னாஸ் படி சரவு செய்யற நேரத்துல இந்த அன்சரு அன்சரானி அனாசிரு வனு எனது வனுஸ்ரா வனுஸ்ரயானி வனுஸ்ர வனுசரு வனுஸ்ரயாத்துலாம் சரவு செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு வருகுதுமே இல்லை. அதே மாதிரி இஸ்மு தஃதீல்ன்றது அத்ரபு அத்ரபானி அத்ரபூன வ அலாரிபு துர்பா துர்பயானி துரபு அதுர்பயாத்துன்னு சொல்லி சகல ஃபியலுக்கும் அவங்க எடுத்து காட்டிக்கிறாங்க. உண்மையிலே அப்படி எல்லாத்துக்கும் வருமாண்டா வராது. அப்துரபுன்னா அதிகம் அடிக்கக்கூடியவன், ஆன்சர்னா அதிகம் உதவி செய்யக்கூடியவன், அப்படி நம்ம எல்லாத்துக்கும் உருவாக்க இயலாது. ஒரு பெர்டிகுலர் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸ் படித்தான் இஸ்மு தஃதீல் எடுக்கிற. இஸ்மு தஃதீலும் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னுக்கு ஒரு பாடம் வரும் தஅஜ்ஜுபுடைய சீகாவும் ஒரே வகையான நிபந்தனைகளோட தான் நம்ம எடுக்கிற. அந்த நிபந்தனைகளை
நாங்க வந்து ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இங்க போறாங்க பாருங்க. எல்லா வினை சொற்களில் இருந்தும் இந்த குறிப்பை பாருங்க, எல்லா வினை சொற்களில் இருந்தும் நேரடியாக இஸ்மு தஃதீலை உருவாக்க முடியாது. இது நம்ம வந்து நம்மட நம்பிக்கையில 6வது நம்பிக்கை மாதிரி 6வது நம்பிக்கையோட சேர்த்து ஒரு 7வது நம்பிக்கையாக நம்மளும் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னதென்றால், எல்லா வகையான ஃபியல்ல இருந்தும் இஸ்மு தஃதீல் உருவாக்க இயலாது. மாறாக பின்வரும் தன்மைகளை கொண்ட ஒரு வினை சொல்லில் இருந்துதான் நேரடியாக நமக்கு இஸ்மு தஃதீல் உருவாக்க முடியும். ஒரு இஸ்மு தஃதீல் நம்ம நேரடியாக உருவாக்குவதாக இருந்தால், ஏன் நேரடின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதாவது சில ஃபியட்கள் நமக்கு இஸ்மு தஃதீல் உருவாக்க இயலாம கட்டம் வரும். அது இப்போ நேரடியாக அங்கே உருவாக்க இயலாது, வேற சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் படி இஸ்மு தஃதீல் நமக்கு உருவாக்க இயலும். இஸ்மு தஃதீல் எதுக்கும் உருவாக்க இயலும். ஆனா நேரடியாக உருவாக்குவதாக இருந்தால் பின்வரக்கூடிய 7 நிபந்தனைகள் பேணப்பட்டு வரணும். முதலாவது, மூவெழுத்து வினைகளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மூவெழுத்துன்னு என்ன அர்த்தம்? 3 எழுத்துக்கள்ல வார சொல்ல இருந்துதான், அதாவது சுலாசியான ஃபியல்ல இருந்துதான் உருவாக்குறேன். அப்ப ருபாயியான ஃபியல், உதாரணமாக தஹ்ரஜ என்கிற அந்த ஃபியல்ல இருந்து நமக்கு இஸ்மு தஃதீல் உருவாக்க இயலாது என்கிறத நீங்க புரியணும். 2வது, செய்வினையாக இருத்தல். செய்வினை என்ன அர்த்தம்? மஅரூஃபான ஃபியல். அப்ப மஜ்ஹூலான ஃபியல் என்ன செய்யலாது? மஜ்ஹூல் நம்ம பெசிவ் வாய்ஸ் அதுல இருந்து உருவாக்குறது இல்ல, எக்டிவ் வாய்ஸ் செய்வினை, எக்டிவ் வாய்ஸ் மஅரூஃபான ஃபியல் தான் உருவாக்குறது. இது 2வது நிபந்தனை. உடன்பாட்டு வினையாக இருத்தல். உடன்பாட்டு வினையாக இருத்தல் அர்த்தம் என்ன தெரியும்? இப்ப இது ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், அது என்னது செய்வினைன்றீங்க, மஅரூஃபான சொல்ல இருந்தா உருவாக்குற, மஜ்ஹூலான சொல்ல இருந்து உருவாக்குறேன் அப்படின்னு என்னன்னு கொஞ்சம் ஒரு வரி விளக்கமாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் உஸ்தாதுன்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. என்னண்டா மகன், இங்க வாங்க, இந்த பிளேண்டியை கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களோட சூட்டை கொஞ்சம் தனிங்க, விளக்கம் நாங்க சொல்றோம். என்ன விளக்கம்னால், அதாவது இப்ப சில ஃபியல் இருக்குது பிள்ளைகள், அது வந்து மஜ்ஹூலாகவே தான் பயன்படுத்துறது. அப்படி சில ஃபியல்கள் இருக்குது. இப்ப உதாரணமாக பிறந்தான் அப்படின்னு சொல்றத, பிறக்கிறது, அதை நாங்க சில உளிதன்னு தான் சொல்றாரு. அப்ப இங்கிலீஷ்லயும் வந்து ஐ வாஸ் போர்ன் அப்படிதான் சொல்றேன். இங்கிலீஷ்லயும் மஜ்ஹூலா தான் சொல்றேன், ஐ வாஸ் போர்ன். அதே மாதிரி சில ஃபியல் இருக்குது பாருங்க, மஜ்ஹூலா நம்ம பயன்படுத்துறது. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஷுகில என்கிற ஃபியல், ஷுகில மஷ்கூல். இது மாதிரி ஒரு மஜ்ஹூலாக பயன்படுத்தக்கூடிய 100 வினைச்சொற்கள் இருக்குது. அது இரட்ட அந்த தொகுப்பு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அந்த தொகுப்பை நான் போட்டு விடுறேன். மஜ்ஹூலாக மட்டும் பயன்படுத்துற உனிய பிஹி, முனிய, ஃபலம்மா சுக்கித்த ஃபியதிஹிம், சுக்கித்த ஃபியதிஹி, அப்படி சில ஃபியல்கள் இருக்குது. மஜ்ஹூல் ஃபார்மட்ல தான் அது வரும், வேற வடிவத்தை அது வாரல. அப்ப எனவே மஜ்ஹூலான அப்படிப்பட்ட அந்த மஜ்ஹூலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஃபியல்கள்ல இருந்து என்ன செய்யறல்ல, இந்த இஸ்மு தஃதீல் உருவாக்குறது இல்லை. உடன்பாட்டு வினையாக இருத்தல். உடன்பாட்டு வினையாக இருத்தல்னால் சில ஃபியட்கள் இருக்குது, அது மஜ்ஹூல் ஃபார்மட்ல தான் வரும். அது மஅரூஃப் மன்ஃபி ஃபார்மட்ல தான் வரும். சரி, மன்னிக்கோமா. அந்த இங்க உடன்பாட்டு வினையாக இருந்தால் மஅரூஃப் அந்த என்னது முஸ்பத்தான இதாக இருக்கணும். உடன்பாடுன்றது முஸ்பத்தாக இருக்கணும். முஸ்பத்தாக இல்லாம மன்ஃபியான வினைச்சொல்கள் இருந்து இருக்கிறல்ல, சில ஃபியட்கள் இருக்குது, அது மஜ்ஹூலே தான், அது மஜ்ஹூலாகத்தான் பயன்படுத்துற. உதாரணம் ஒரு ஃபியல் சொல்றேன் பாருங்க. அரபுல ஒரு ஃபியல் ஒன்று இருக்குது வந்து, அதாவது அபிஹ யபஹு, அந்த அபிஹ ஐன் பஹா, இந்த அபிஹ யபஹு என்கிற ஃபியல்ல அபிஹன்னு பயன்படுத்துறல்ல, மா அபிஹ லம் யுபஹ் அப்படின்னு லம் யபஹ் அல்லது லா அபஹு அங்கிற சொல் அப்படித்தான் பயன்படுத்துறேன். குர்ஆன்ல கூட வந்து எப்படி வருது, அங்க அந்த இந்த சொல் வந்து இல்ல, என்னது சூரத்துல் ஃபுர்கான் கடைசி ஆயத்தில், குல்மா யபஹு பிக்கும் ரப்பி லவுலா துஆஉக்கும் ஃபக்கத் கஃபர்தும், அந்த மாதிரி ஃபக்கத் வர அந்த வசனம் இல்லையா, குல்மா யபஹு பிக்கும் ரப்பி லவுலா துஆஉக்கும் ஃபக்கத் கذبتم فسوف يكون لزاما. அப்ப அந்த வசனத்தை நீங்க பாருங்க, அந்த வருது எப்படின்னு கேட்டால், அதாவது மனது ஃபகுல் மா யபஹு பிக்கும் ரப்பியா, அந்த மா யபஹு பிக்கும் ரப்பி, அந்த சொல் வந்து அபிஹ யபஹு, அந்த சொல்லும் அபிஹ இன்னான் இருக்குது, ஹம்ஸும் இருக்கு, அது மஜ்ஹூலாகத்தான் பயன்படுத்துற. அதே மாதிரி இப்ப லா யஸாலுன்னு சொல்லி ஒரு ஃபியல் ஒன்று இருக்குது, மா ஃபத்திய, மன் ஃபக்க, அதெல்லாம் அந்த நஃபியுடைய அந்த ஃபார்மட்லேயே தான் அது வரும். மா ஃபத்திய, அது நீங்க படிப்பீங்க சில விரிவா கானவா ஹவாத்துவா பாடத்துல, அது நஃபியோடே தான் வரும். மா ஜால, மா ஃபத்திய, மன் ஃபக்க, மாதாமண்டல் நஃபி இல்லை, அது வந்து மஸ்தரியத்தானது. இன்னொரு ஃபியல் இருக்குது, என்னது மா ஆஜபி ஷிஃபாவா,
அந்த ஃபியல் அதெல்லாமே வந்து அந்த மஜ்ஹூலாகவே தான் அந்த மஜ்ஹூலால் அந்த மன்ஃபியாகவே தான் பயன்படுத்துகிற ஃபியல்கள். அப்ப அப்படி மன்ஃபியாகவே பயன்படுத்தக்கூடிய ஃபியல்கள்ல இருந்து என்ன செய்யலாது, இஸ்மு தஃப்தீல் உருவாக்க இயலாது. அடுத்து சொல்றாரு, தேவைக்கு பல்வேறு வடிவங்களுக்கு மாற்ற முடியுமான வினையாக இருத்தல். அப்படின்னு என்ன செய்யுமா அர்த்தம், சில ஃபியட்கள் இருக்குது, அதை வந்து இந்த மாலி, முலாரி, மஸ்தர், அம்ரு, நஹின்னு சொல்லி வேற வேற ஃபார்மட்டுகளுக்கு திருப்பெறாத ஃபியல்கள் இருக்குது. அந்த ஒரு சொல் தான் இருக்கும், அல்லது அந்த ஒரு 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 பெர்டிகுலர் ஃபார்மட்ல மட்டும்தான் அது வரும், வேற எதுக்கு அதை நமக்கு சேஞ்ச் பண்ண இயலாது. இப்ப பாருங்க, இப்ப ஃபத்தஹ எல்லாம் ஃபத்தஹ, எஃப்தஹு, ஃபத்துஹன், இஃப்தஹ், லா தஃப்தஹ் வேண்டிய மேதற்கு திருப்பெரும். சில ஃபியல்கள் இருக்குது என்னன்னு கேட்டால் அது முத்தசரிஃப் அல்ல, ஜாமிதான ஃபியல்னு சொல்லுவாங்க அரபுல. அதுக்கு எனவே ஜாமிதான ஃபியல்கள் இருந்து எடுக்கிறல்ல. உதாரணமா ஜாமிதான ஃபியல்னா வேற ஒரு ஃபார்மட்டுக்கு திருப்பேலாம். உதாரணம் நாங்க சொல்றோம் பாருங்க, இப்ப தஆல் வாண்டு சொல்ற அந்த ஃபியல். இப்ப இந்த தஆல் என்கிறத தஆல, இந்த தஆல் என்கிறத வந்து அதுக்கு மாலி அதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்ப முதாரி எல்லாம் அதுக்கு இல்லை. இதே மாதிரி பாருங்க, இந்த நீம பிஇஸ் எல்லாம் ஃபியல் இருக்குது. இப்ப நீம பிஇஸ் எல்லாம் ஃபியல் தான், அதுக்கு என்ன வேற ஃபார்மட்டுக்கு அதை எடுக்கலாது. லைஸ் நம்ம தெரிஞ்ச ஃபியல் உண்டு, லைஸ வந்து லைஸ், எல்எசு, லைசன் அப்படிலாம் வராது. அது மாலி, முலாரி, அம்ரு, நஹிக்கெல்லாம் பிரட்டி எடுக்கிறாது எங்களுக்கு. இதே மாதிரி வேற எப்படி ஃபியல் இருக்குது நீங்க சொல்லுங்க அப்போ. அதாவது அந்த வேற ஃபார்மட்டுக்கு அது மாறாது, ஜாமிதான ஃபியல்னு சொல்றேன். அதுல ஒரு ஃபியல் தான் இந்த காத எக்காது. இந்த காதவும் எக்காதுவும் தான் இருக்குது. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க கேட்டால், அஜினஸ் பாடத்தில் நீங்க படிப்பீங்க பின்னுக்கு வர நம்மளுக்கு, காத எக்காது கௌதன் வ கைதூதத்தன் ஃபஹுவ காயிதுன் வ கீத யுகாது கௌ அப்படியெல்லாம் சவுசி காட்டியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஆனா அந்த இந்தியக்காரால் கிதாப் எழுதுற நேரத்தில் அப்படிலாம் செஞ்சு காட்டியிருக்கிறான். ஏன்னா ஒரு ஃபார்மட்டை படிக்கிறதுக்காக வேண்டி காட்டி தந்திருக்காரு. ஆனா அப்படி ஒன்று இல்லை. காத எக்காதுல என்ன இல்லை, வேற சொல் எனக்குன்னா தெரியும். நீங்க எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க, உலகத மஸ்தர் அல்லது இதெல்லாம் காட்டுங்க. காத எக்கீதுண்டு ஃபியல் ஒன்று இருக்குது, அது வந்து சூழ்ச்சி செய்தான். என்னது லாக்கீதன் அஸ்னாமக்கும் அது இருக்குது குர்ஆன்ல. நான் சொல்ற இந்த காத எக்காது அஃபாலுல் முகாரபாவில் வரக்கூடிய அந்த ஃபியல், அது மட்டும் தான் இருக்கு. அந்த மாலையும் அந்த ஒரு முதாரி சொல்லு தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க பார்க்கலாம், வேற ஃபியல் சொல்வதாக இருந்தால் இந்த அவுஷக்க மாதிரி, அவுஷக்க எல்லாம் வந்து என்னது அவுஷக்க இருக்குது. இந்த யூஷிக்கும் வரும். வேற அளவுக்கு என்ன அது அம்ரு அவுஷிக் அல்லது லா தூஷிக் அப்படியெல்லாம் என்னது இருக்கிற மாதிரி நான் காணல. எனவே இப்படி அந்த எல்லா வகைக்கும் திருப்ப இயலுமான முத்தசர்ரிஃபான ஃபியட்கள்ல இருந்துதான் நாங்க இஸ்மு தஃப்தீல் எடுக்கிற ஜாமிதான ஒரே தன்மையில என்னது நிலையாக இருக்கக்கூடிய அல்லது வேற வேற சரப்புகளுக்கு மாற்ற முடியாம இருக்கக்கூடிய அந்த வினை சொற்கள்ல இருந்து இஸ்மு தஃப்தீல் எடுக்க முடியாது. அடுத்தது பூரண வினையாக இருத்தல், அது ரொம்ப முக்கியம். வினை சொற்கள் ரெண்டு வகை பிரிப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டால் வந்து கம்ப்ளீட் வேர்ப், இன்கம்ப்ளீட் வேர்ப்னு ரெண்டு இருக்குது அரபுல. ஃபியல் தாம், ஃபியல் நாகிஸ்ன்னு சொல்லி. ஃபியல் தாம்ன்ற என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு ஃபியலுக்கு வரக்கூடிய ஃபாயில், அதாவது டுவ சப்ஜெக்ட்னு சொல்லுமே, அந்த ஃபாயிலை கொண்டு அதனுடைய கருத்து முழுமை அடைந்தால், ஒரு 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 ஃபியலுக்கு ஃபாயில் வந்துட்டாலே கருத்து கம்ப்ளீட் ஆகுது. உதாரணமாக ஜாஅ ஸைதுன், ஸஹப ஸைதுன், கதப ஸைதுன், இப்படி அந்த ஃபாயில் வந்த உடனே கருத்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்படிப்பட்ட ஃபியல்களுக்கு நாங்கள் சொல்ல தாமான ஃபியல்னு சொல்லி, அதாவது கம்ப்ளீட் வெப். அதிலிருந்து நம்ம என்ன செய்யறது, இஸ்மு தஃப்தீல் உருவாக்கலாம். நாக்கிஸான ஃபியர்கள் இருக்குது. நாக்கிஸான ஃபியர்னா அந்த கான, சாரா, அஸ்பஹ, அம்ஸா, தல்ல, பாத்தன்னு வரக்கூடிய இந்த 13 ஃபியர்கள். அந்த நாக்கிஸான ஃபியர்கள்ல இருந்து கானையிலிருந்து அக்வனுலாம் உருவாக்கலாது. உலகம் புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னது வந்து நாக்கிஸான ஃபியர். நாக்கிஸான ஃபியர்னா அதுக்கு இஸ்ம் வந்து ஹபர் எல்லாம் வந்து அப்படி வரணும். அதுக்கு மர்ஃபு மட்டும் வந்து சரி வராது, அதுக்கு ஒரு ஹபரும் தேவைப்படும். எனவே அப்படிப்பட்ட வினை சொற்கள் இருந்து நமக்கு என்ன செய்யாது, இஸ்மு தஃப்தீல் உருவாக்க முடியாது. எனவே பூரண வினையாக இருக்கிறதால் ஃபியல் தாமாக இருக்கணும். ஆறாவது, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்கும் வினையாக இருத்தல். அப்படின்னால் ஒரு ஃபியலினுடைய கருத்து வந்து ஏற்றத்தாழ்வுகளை காட்டுற மாதிரியான வினை சொல்லாக இருந்தால்தான் அந்த வினை சொல்லை நம்ம இஸ்மு தஃப்தீல் உருவாக்கலாம். சில செயல்கள் இருக்குது, எக்ஷன்கள் இருக்குது, அதுல ஏற்றத்தாழ்வு வராது. ஏற்றத்தாழ்வுனால் இந்த கூடுதல் குறைவு சொல்லலாம். கூடுதல் குறைவு, இப்போ உதாரணமா பாருங்க, அதிகம் குறைவுன்னு நமக்கு சொல்லும், அப்படித்தானே? அழகுலையும் கூட குறைய நமக்கு சொல்லும். உயரத்திலையும் கூட குறைவு சொல்லலாம். கட்டையில குள்ளமாக இருக்கிறதுல கூட உயரம் இந்த கூடுதல் குறைவு சொல்லும். பெருமதியில கூட பெருமதி குறைவுன்னு சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வு காட்டிடும். சில விஷயங்களுக்கு ஏற்றத்தாழ்வு காட்டலாது. எப்படி தெரியுமா? உதாரணமா மரணித்தான், அதுக்கு நாங்க சில வந்து மாத்தைய முத்து மவுத். இப்ப மரணித்து போறதுல அவரு கூட மௌத்தா போனாரு, இவரு கொஞ்சம் மௌத்தா போனாரு,
வாழைப்பழம் அப்படி சொல்றல்ல ஓய் அப்படி சொல்றல்ல அப்படி ஒன்று இல்லையே விளங்குதே. அப்ப நான் சொல்லுவோம் தம்பி அப்படி சொல்றல்ல வாப்பா என்னது மாத்தையில வந்து ஏற்றத்தாழ்வு சொல்ல இயலாது. ஆசை அதுல ஏற்றத்தாழ்வு சொல்லலாமா? கூட வாழ்ந்தான் குறை வாழ்ந்தான் வாழ்ந்தான் எங்கு சொல்லலாமே தவிர அந்த கூடுதல் காலம் வாழ்ந்தான்னு சொல்லலாம், அது வேற விஷயம். அவன் நேர காலத்தோட மௌத்தா போய்த்தான், அது இருண்ட காலத்துக்கு போற மௌத்தா போய்த்தான் அப்படி சொல்லல. மனந்த இறத்தல் வாழ்தல் என்கிற அந்த விஷயங்கள் என்ன செய்யலாது, கூடுதல் குறைவு என்னது சொல்ல இயலாது. எனவே அதனால வந்து அந்த மாத்த என்கிற ஃபீல்ட்ல இருந்து இஸ்மு தஃப்தீல் எடுத்து நம்ம அம்பத்துன்னு சொல்ல இயலாது. ஆஷை இஷுலா யஷு அப்படிலாம் நமக்கு சொல்ல இயலாது என்றால் அது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. சரி, அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால் நிறத்தை அல்லது அங்க குறைகளை காட்டாத வினையாக இருத்தல். அதாவது இப்ப நிறங்கள் இருக்குதானே, அப்ப நிறங்களை காட்டக்கூடிய சொற்கள் இருக்குது. உதாரணமாக வந்து நம்ம சொல்வதா இருந்தால் சிவப்பாகிறதுக்கு சொல்றது வந்து ஹமீர யஹ்மரு ஹும்ரத்தன். அது இஸ்மு ஃபாயில் வந்து அஹ்மர்ன்னு வரும், அஹ்மர். அதே மாதிரி அபியல் அஸ்வத் அஸ்ரக்னு நிறத்தை காட்டக்கூடிய சொற்கள். இப்ப இது அஃபலுண்ட வசன் மாதிரி இருக்குது, பார்த்தாலே இந்த அஃபல் வசன் தான் இருக்குது. எனவே அதே மாதிரி குறைகளை காட்டுண்டா அங்க குறைகளை, இப்போ உதாரணமாக வந்து கண் குருடான, அதே மாதிரி நொண்டியான, செவிடான, இதில் கராபில் சொல் இருக்குது அரஷ் அசம் அபுக்கம் அப்படின்னுலாம். இப்படிப்பட்ட அந்த அங்க குறைகளை காட்டக்கூடிய அந்த வினை சொற்கள்ல இருந்தெல்லாம் என்ன செய்யறது இல்லை, நேரடியாக இஸ்மு தஃப்தீல் எடுக்கிறல்ல, அதுக்கு வேற சிஸ்டம் இருக்கு. இப்போ உதாரணமாக அப்ப எப்படி உஸ்தாத் சொல்ற அவர் அதிகம் வல்ல இவர் அதிகம் கருப்பு அப்படி சொல்லலாம் தானே உஸ்தாது? அப்ப அதுக்கு சிஸ்டம் ஒன்று இல்லையா? அதுக்கு சிஸ்டம் இருக்குது. ஹூ அஷத்து பயாலன் ஹி அஷத்து ஹும்ரத்தன் அப்படி இந்த அஷத்து அல்லது அக்சரு என்கிற சொல்ல போட்டு நமக்கு ஜெம் எடுக்கலும். ஹூ அக்சரு பயாலன் சொல்லலாம், அல்லது அஷத்து பயாலன் அப்படி சொல்ல இயலும். ஆனா அந்த நேரடியாக எடுத்துன்னு செய்யலாது. ஹூ அபியது மின் ஜைனப்னு சொல்ல இயலாது. ஹூவ அபியது மின் ஜைனப், அவன் ஜைனபை விட ரொம்ப வள்ளியா இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல இயலாது. காரணம் என்னன்னு கேட்டால் அது நிறங்களை காட்டக்கூடிய வினை சொற்களுடைய இஸ்மு ஃபாயிலே அஃஅல் வசனுக்கு வந்துடும். அப்ப அந்த நேரத்துல அந்த இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு தஃப்தீலும் ஒன்றாக கலந்துடும் என்கிறதுக்காக வேண்டி அரபிகள் அதுல வேற ஃபார்மேட்டை அல்லது வேற சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால் அதாவது இஸ்மு தஃப்தீல் வந்து எல்லா வகையான வினை சொற்களையும் எடுக்க முடியாது. இந்த 7 நிபந்தனைகளையும் பூர்த்தியாக்கியதில் இருந்தால் எடுக்கணும். இது வந்து ஒரு விரிவான பாடம். இது இது இந்த ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இது வந்து லேசாக விளங்கும். புதுசா படிக்கிறவங்களுக்கு இது சம்டைம்ஸ் என்னது ஒரு சூத்திரம் சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம். நீ வயசுல கூட கொஞ்சம் கேட்டு இப்போ அதாவது ஒரு தகவல் முதல் தடவையாக காதுக்கும் விழும் பொழுதோ, இது சைக்காலஜி சொல்ற விஷயம், முதலாவதாக விழும் பொழுதோ அது என்னமோ மாதிரி இருக்கும். அது கேட்டு கேட்டு படிச்சு, இப்போ எனக்கும் அப்படித்தான் இருந்தது ஆரம்ப காலங்களில். அது கேட்டு படிச்சு அதோட உள்ள ஒரு ஈடுபாடு வரும் பொழுது இதெல்லாம் சும்மா நீங்க இன்னொரு ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு சம்பந்தமா டீப்பா நாலேஜ் உங்களுக்கு அந்த பிறகு நீங்க சொல்லுவீங்க, நீங்க இங்க வாங்க நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க, அது வேற விஷயம். இப்போதைக்கு என்னது நான் சொல்ற விஷயங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு புரிதமானதாக இருக்கலாம். சரி, இப்ப நம்ம இங்க ஒரு செயற்பாடு தந்திருக்காங்க, அந்த செயற்பாடுகளை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, பின்வரும் வினைகளை பயன்படுத்தி இஸ்மு தஃப்தீல் உருவாக்குக அப்படின்னு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க. கரும எக்குருமு, இதுல வந்து இந்த கருமைக்கு என்ன மீனிங் சொல்றேன்டா, இந்த சங்கையாகி நாண்டு தான் முந்தி காலங்களில் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அது கருத்து வேற வேற கருத்து எல்லாம் இருக்குது. இப்ப இந்த கருமை என்கிற சொல்ல இருந்து நம்ம இஸ்மு தஃப்தீல் உருவாக்குங்க ஆகும், எப்படி வரும் சொல்லுங்களேன்? கருமை இஸ்மு தஃப்தீல் எப்படி வரும் அஃபல் வசனுக்கு கன்வெர்ட் பண்ணினால்? சொல்லுங்க, பேசுறது விளங்குதானா உங்களுக்கு? முதல் அக்ரம்னு வரும், அக்ரம்னு வரும். எஸ். ஹசுனைல ஹசுன அஹ்சனுன்னு வரும், அஹ்சனுன்னு வரும். நஃபைல அன்ஃபௌ, ஷஜுஅ அஷ்ஜஉ, லஹும லஹுமைல எப்படி வரும்? அல்ஹமு. நான் பேசுறது விளங்குது தானே உங்களுக்கும்? கேக்குது தானே? கிளியர். சயீத யஸ்அதுல சயீத யஸ்அது சஆதத்தன் அஸ்அது. கருபய குர்புல
அக்ரப். பௌத யபூது. சதக யஸ்துகு சிதுகன். அஸ்தக். இஸ்மு தஃப்லீல். சாதிக் வந்து இஸ்மு ஃபாயில். அஸ்தக். கதப கதப யக்திபு கித்பன் அல்லது கதிபன், அதுல எப்படி வரும்? அக்தபு. அக்தபுன் நாஸ், அவன் மக்கள்லயே அதிகம் பொய் பேசுறவன் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுல கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்க என்றால் அக்ரம்டால், இப்ப கருமையிலேருந்து நம்ம எடுத்தோம், அக்ரம்டால் அதிகம் சங்கையானவர், அதிகம் என்னது கண்ணியமானவர் கருத்து வரும். அஹ்சன் அதிகம் அழகானவர், அதிகம் நல்லவர். நஃபஇல வந்து அன்ஃப உண்டால் என்னது அதிகம் பிரயோஜனமான. அஷ்ஜ உண்டால் அதிகம் துணிச்சலான. அலுஹம்டால் வந்து அதிகம் என்னது பிரமாண்டமான. பிரமாண்டமான ட்ரெமெண்டஸ், ட்ரெமெண்டஸா வாரது, ட்ரெமெண்டஸ். சயீத அஸ்அத்னா அதிகம் சந்தோஷமான. அக்ரபுனால் அதிகம் நெருக்கமான. அபுஅத் அதிகம் தூரமான. அஸ்தக் அதிகம் உண்மை பேசக்கூடிய. அக்தப் அதிகம் பொய்யுரைக்கக்கூடிய என்று கருத்து வரும். அந்த கருத்துக்களை பாருங்க. பின்வரும் வாக்கியங்களில் இடம்பெறும் இஸ்மு தஃப்தீல் சொற்களை அடையாளப்படுத்துக அப்படின்னு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க 10. இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா. ஹதீஸ் இது இல்லையா? இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா, வார்த்தைகள் மிக உண்மையானது அல்லாஹ்வின் வேதம் திருக்குர்ஆன் ஆகும். எது இஸ்மு தஃப்தீல்? சொல்லுங்க. இஸ்மு அஸ்தக்னு வரும் இல்லையா? அஸ்தக் தான் அதுல வரக்கூடியது. ரைட். அல் அசது அஷ்ஜஉ மினன் நமிரி. சிங்கம் புலியை விட அதிகம் தைரியமானது. அஷ்ஜஉ. அல் ஃபீலு அல்ஹமு மினல் ஜமலி. ஒட்டகத்தை விட யானை பிரமாண்டமானது, சைஸ், கொளுத்த சைஸ். அல்ஹம். அல் ஹதீது அன்ஃபஉ மினல் தஹபி. தங்கத்தை விட இரும்பு பிரயோஜனமானது, அதிகம் பிரயோஜனமானது, யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல். அன்ஃபஉ. அல் அரபியு அக்ரமுன் நாசி லிதுயூஃபிஹி. அல் அரபி அக்ரமுன் நாசி லிதுயூஃபிஹி. அரபி வந்து மனிதர்கள்லேயே விருந்தோம்பல், அதிகம் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர். அக்ரம். அக்ரம். முஹம்மது அல்ரஃபுன் நாசி ஹதீசன். அதாவது முஹம்மது வந்து மனிதர்கள்லேயே பேச்சால் மிகவும் விவேகமானவர். அல்ரஃப்னா மிகவும் விவேகமானவர், புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ட். அல்ரஃப். அல் வதனு அஹம்மு மினல் மால். பணத்தை விட நாடு ரொம்ப முக்கியமானது, மோர் இம்பார்ட்டன்ட். அஹம். அஹம்மு. அத்திஃபாஉ அனில் வதனி. நாட்டை பாதுகாப்பது அர்வஉல் அமல், மிக அழகான காரியம், மிக அழகான காரியம். அர்வஉ. அல் துல்மு அஷத்து சவாதன் மினல் லலாமி. அநியாயம் இருளை விட இருட்டால் கடுமையானது, இருளால் கடுமையானது. அஷத்து இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அஃப்ஸஹுன் நாசி லஹ்ஜத்தன். அலி ரலி அவங்க மனிதர்கள்லேயே பேச்சால் மிகவும் செம்மையானவர், அதாவது மிச்சம் அந்த ஃப்ளூவன்ட்லி பேசுறவர். அஃப்ஸஹுன் நாசி. அப்ப இதுல வரக்கூடிய அந்த சொற்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. மூணாவது பயிற்சி பையின் அஸ்மா அத் தஃப்தீல் ஃபீமாயத்தி. பின் வரக்கூடிய வாக்கிய அந்த பந்தியில இடம்பெறக்கூடிய இஸ்மு தஃப்தீல்களை தெளிவுபடுத்துங்க. இது ஒரு நைஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு நேரம் போதுமோ எனக்கு தெரியல. வரலாற்றில் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ங்கிறதுக்காக இதை சொல்றேன் நான். எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க, என்னடாப்பா உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு என்னத்தை படித்தரன்னு விளங்குது இல்லை, இந்த பெரிய விஷயத்தை தூக்கி நீங்க போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்றால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்கிறவர் பிரபலமான இஸ்லாமிய ஆட்சியாளர்கள்ல ஒருவர். என்னது உமைய ஆட்சியாளர்கள்ல ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்னது மிக பிரபலமானவர். அப்ப அவர் ஒரு நாள் வந்து ஷைபா இப்னு அக்கால், அங்களது இக்கால்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்னன்னு கேட்டால் 3 பேரை சுட்டி காட்டி, இந்த 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த 3 பேர் வந்து அப்பாசிட் ஆட்சி கால பகுதியில மிக சிறந்த, அதாவது அரபு மொழியில வித்துவான்களாக, கவி நாயகம், நான் சொல்லுமே வந்து கவி முரசு, அப்படியாக்கள், கவிதைகள்ல அப்படி ஒரு பாண்டித்யமான ஆக்கள்.
மொழி புலமைண்டா நீங்க அது உங்களைய மாதிரி அல்லது இந்த ஸ்ரீலங்காக்காராக்கள் மாதிரி இல்ல, ஒரு விசித்திரமான டெலனாக்கள் அப்படி மொழி புலமையான ஆக்கள். அவனோட கவிதைகளை அந்த கவிதைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எல்லாம் என்ன இருக்குது. நானும் இங்கிலீஷ்ல கவிதைகள் பார்த்திருக்கேன். நானும் நூற்றுக்கணக்கான இங்கிலீஷ் கவிதைகளை, வில்லியம் ஷேக்ஸ்பியர் கவிதைகள் ஹென்ரி மாவல்ட கவிதைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன். அதுகள்ல இல்லாத சுவாரஸ்யத்தை நீங்க அரபு கவிதைகள்ல பார்க்கலாம். அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஈமானுக்கு படுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கவிதைகள் படிச்ச ஆக்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க வரலாற்றுல. அதுல ஒரு ஆள் தான் யாருன்னா ஜரீர்ங்கிறவரு, மற்றது ஃபரஸ்தக், மற்றது அஹ்தல் ஒரு யூதன், அவர் ஒரு நஸ்ரானி. அப்ப இந்த ஜரீர், ஃபரஸ்தக், அஹ்தல்ங்கிற 3 அடுப்பு கல்லு மாதிரியான 3 ஆக்கள். அடுப்பு கல்லு மாதிரி ஒன்று இல்லைன்னு அந்த இடத்துல அடுப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கான ஆக்கள். இந்த மாதிரியான அந்த 3 முக்கியஸ்தர்கள் இருக்கிற நேரத்துல ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கேட்கிறாரு ஷைபாவை பார்த்து, இந்த 3 பேர்லையும் தன்மைகளை பத்தி சொல்லுங்க, அல்லது இவங்கள யாரு அதிகம் கவி மகான் அல்லது நல்ல திறமையான மொழி அழகாக கையாள்றாள் யாருன்னு கேட்கிறாங்க. யாருடைய மைக் டிஸ்டர்பா இருக்கு, அந்த மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணி விடுறேன், கொஞ்சம் நில்லுங்க, அந்த மைக் மீட் பண்ணி விடுறேன். யார மைக் டிஸ்டர்பா இருக்கு. சரி, அப்ப அந்த நேரத்துல அவர் கேட்கிறாரு என்னன்னு கேட்டால், அதாவது இந்த 3 பேர்லையும் கொஞ்சம் சொல்லு, இந்த 3 பேருடைய தன்மைகளை பத்தியும் சொல்லி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கேட்கிறாரு. அந்த நேரத்துல ஷைபா சொன்ன இந்த வாசகங்கள் வரலாற்றில் இன்றளவும் இலக்கியத்துக்கு மிக முக்கியமான அம்சங்களாக பேசப்படக்கூடிய வாசகங்கள். இந்த ஷைபா உட்டார் ஒரு விளக்கம் உண்டு, ஒரு தெளிவோடு கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் காய்ச்சல் காயும், எனக்கு காய்ச்சல் காயுது லைட்டா, நான் மறந்தெடுக்கணும். அந்த அளவு தான் என்னது உங்களுக்கும் காய்ச்சல் காயும். அந்த இதனுடைய அந்த சரியான ஆழ அகலங்கள் அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்கினால் பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த போல்டு பண்ணி காட்டிக்கிறேனே, இந்த கடைசி பந்தி இந்த போல்டு பண்ணிக்கிறேனே, அதுதான் அவர் பேசிய அந்த வார்த்தை. அதுக்கு மேல இருந்து இருக்குது. ஆனா எங்களுக்கு தேவையான இஸ்மு தஃப்தீல் அடங்கின வாசகங்கள் இதுதான். பாருங்க, அம்மா அலமுஹும் ஃபஹ்ரன் வ அபுஅதுஹும் திக்ரன் வ அஹ்சனுஹும் உதுரன் வ அஸ்யருஹும் மஸலன் வ அக்தமுஹும் கஸலன் வ அஹ்லாஹும் இலலன் அத்தாமி இதா ஜஹர் வல் ஹாமி இதா ஜஅர் வஸ்ஸாமி இதா ஹதர். அந்த ரா உடுபட்டிக்கு எனக்கு அது டைப்பிங் மிஸ்டேக். அல்லதி இன் ஹதர கால் வ இன் ஹதர சால் அல் ஃபசீஹுல் லிசான் அத் தவீலுல் இனான் அல் ஃபரஸ்தக். என்ன சரி விளங்குதா? உங்களுக்கு? அம்மா அலமுஹும் ஃபஹ்ரன் வ அபுஅதுஹும் திக்ரன் வ அஹ்சனுஹும் உதுரன் வ அஸ்யருஹும் மஸலன் வ அக்தமுஹும் கஸலன் வ அஹ்லாஹும் இலலன் அத்தாமி இதா ஜஹர் வல் ஹாமி இதா ஜஅர் வஸ்ஸாமி இதா ஹதர். அல்லதி இன் ஹதர கால் வ இன் ஹதர சால் அல் ஃபசீஹுல் லிசான் அத் தவீலுல் இனான் அல் ஃபரஸ்தக். ஃபரஸ்தக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. ஷைபா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் எங்கால மாறினண்டு இல்லை. ஏன்னா அப்படி வார்த்தை அது. அதுக்கு மீனிங் பிரிக்கிறனால் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னது 7-8 நாளைக்கு டிக்ஷனரியோட டிக்ஷனரியை கம்மக்காட்டு கழிச்சு கொண்டு தெரிஞ்சாலும் விளங்க. அப்படி விளக்கம் அது. அது சொல்லி கொண்டு நேரம் போதா இல்ல நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, வ அம்மா அஹ்சனுஹும் நஅதன் வ அம்தஹுஹும் பைத்தன் வ அகல்லுஹும் கூத்தன் அல்லதி இன் ஹஜா வல வ இன் மதஹ ரஃப ஃபல் அஹ்தல். அஹ்தலுக்கு கொடுத்த விளக்கம் தான் இது. அஹ்தல் யார் தெரியுமா? அம்மா அஹ்சனுஹும் நஅதன் வ அம்தஹுஹும் பைத்தன் வ அகல்லுஹும் ஃபௌத்தன் அல்லதி இன் ஹஜா வல வ இன் மதஹ ரஃப ஃபல் அஹ்தல். அவ ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு விளக்கி இருக்குமா? மாப்பிள்ளைக்கு காய்ச்சல் காய்ஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு பாருங்க, வ அம்மா அக்ஸருஹும் பஹ்ரன் வ அரக்குஹும் ஷிஅரன் வ அஹ்தஹுஹும் லிஅதுவிஹி சித்ரன் அல் அகருல் அப்லக் அல்லதி இன் தலப லம் யுஸ்பக் வ இன் தலப லம் யுல்ஹக் ஃபஜரீர் வ குல்லுஹும் தகியுல் ஃபுஆத் ரஃபீஉல் இமாத் வாரிஸினத். இப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் சொன்னாரு, ஃபகால லஹு என்னது மஸ்லம் அப்துல் மலிக் இல்லையா, மாசாமி பக்கத்துல இருந்தவர், அந்த அவருடைய ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கிற தம்பி தான் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக். அவர் சொன்னாரு, மாசாமி இன்னா பி மிஸ்லிக யா ஹாலித் ஃபில் அவ்வலீன வலா ரஅய்னா அல் ஆஹரின். மாசாமி இன்னா பி மிஸ்லிக
யா ஹாலித் ஃபில் அவ்வலீன வலா ரஅய்னல் ஆகரின் வ அஷ்ஹது சொன்னாரு வ அஷ்ஹது அன்னக அஹ்ஸனுஹும் வஸ்ஃபன் வ அல்யனுஹும் என்னது அத்ஃபன் வ ஆஃபுஹும் மகாலன் வ அக்ரமுஹும் ஃபிஅலா. பக்கத்தில் இருந்த அந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கும் மஸ்லமத் அப்துல் மலிக்கும் அண்ணாவும் தம்பிமாரு. அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த மஸ்லமா சொன்னாரு தெரியுமா, தம்பி இந்த 3 பேரும் அல்ல என்னது பெரிய டெலண்டானாக்கள் அல்லது மிகப்பெரிய மொழி வித்துவான்கள், அவனுகளை மிஞ்சிட்டா இனி யாரு இந்த ஷெய்பா. அப்ப அப்படி இருந்திருக்கிறான் ஆக்கள் விளங்குதா. இதை நீங்க கொஞ்சம் பொருளை கொஞ்சம் பாருங்க, இதுல யூடியூப்ல இதுல விளக்கம் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. ஃபகால ஹாலித் அத்தமல்லாஹு அலைக்கும் நியமஹு ஆஜிஸலதைக்கும் என்னது கஸ்மஹு வ ஆனசபிக்குமுல் குர்பான்டாரு. சரி, அப்ப இதுல வரக்கூடிய அந்த சொற்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்மு தஃப்தீல் கையாளப்பட்டிருக்குன்னா அலம், அப்அத், அஹ்சன், அஸ்யர், அகல், அஹ்லா, அதே மாதிரி என்னது அம்தஹு, அகல்லு, அப்படி இப்படின்னு எல்லாம் என்னது இதுல நிறைய அந்த இஸ்மு தஃப்தீல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் இஸ்மு தஃப்தீல்னு சொல்லி படுகுதோ அதுகளை கொஞ்சம் மார்க் பண்ணினாலே போதும். இதுக்கு நீங்க பொருள் தேடி தேடினீங்கன்னா என்னது உங்களுக்கு காய்ச்சல் காய். சரி, அடுத்த பகுதிக்கு போகும் மக்கள், அதுதான் மஸ்தர் சம்பந்தமான பகுதி இல்லையா. நம்ம வாரத்துக்கு 2 பாடம் தான் அல்லது 2 நாள் தான் படிக்கிறோம் அல்லது 2 கிளாஸ் தான் எடுக்கிறோம்ங்கிறதுனால இல்லை சில விஷயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்த டாபிக் வந்து என்னன்னு கேட்டால் அதான் மஸ்தர் சம்பந்தமானது. மஸ்தர்ங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஜெரண்ட் என்று சொல்றோம் அல்லது வேர்பல் நவுன் அப்படின்னு சொல்றேன். இத விளங்குறதுக்கு மாதிரி தமிழ்ல சொல்வதாக இருந்தால் நம்ம சொல்லலாம் வந்து மூலப்பதம் இல்லையா. மூலப்பதம்னு அர்த்தம் அந்த வேர்ப் இஸ்டம், அதாவது ரூட் வேர்ப், ரூட் இல்லையா, அது மூலப்பதம் சொல்லுவாங்க அல்லது கருன்னு சொல்றது. இங்க மஸ்தர் நம்ம எதுக்கு சொல்றோம்னால் முக்காலங்களில் எதையும் காட்டாமல், முக்காலம் என்றால் முக்காலா, முக்காப்பில, ஓலலா, அது பாட்டு, அது இல்லை இங்க சொல்றது. இங்க சொல்றது முக்காலம்னு சொல்றது இந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது மாலி அல்லது ஹால் அல்லது முஸ்தக்பல்னு சொல்லக்கூடிய அதுகள், அதாவது மாலி, முலாரி, அம்ரு, நஹின்னு சொல்றோம் இந்த காலங்கள், அந்த காலங்கள் தான் இந்த முக்காலம்னு சொல்றாங்க. இல்லாட்டி இந்த முக்காலா, முக்காப்பிலா, ஓலலா, அது ஒரு பாட்டு. முக்காலங்கள் எதையும் காட்டாமல் வெறும் செயலை மாத்திரம், செயலை மாத்திரம் காட்டும் பெயர் சொல்லை மஸ்தர் ஆகும். அப்ப காலத்தை காட்டாம செயலை மட்டும் காட்டுறதுதான் மஸ்தர். அதாவது எல்லா சொற்களினதும் அடிப்படை இதுவாக இருப்பதனால், அதாவது எந்த ஒரு சொல்லும் அந்த மஸ்தர்ல இருந்தா தோன்றி இருக்கும், உருவாகி இருக்கும் என்கிறதுனால இதுக்கு அடிப்படை பதம் அல்லது மூலப்பதம் அல்லது துவக்க சொல் என்றெல்லாம் சொல்லுவாங்க. துவக்க சொல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. துவக்க சொல் என்கிற சொல் விடுபட்டிருக்குது அதுல. சரி, அப்ப மஸ்தர்ன்னு நம்ம எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், நீ உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லணும், காலத்தை காட்டாம வெறும் செயலை மட்டும் காட்ட. பாருங்க, லரப எதரிபு லர்பன், லர்பென்றால் அடித்தல். அப்ப அடித்தல் இல்லை, எந்த காலமும் இல்ல, இல்ல செயல் மட்டும்தான் இருக்கு. நஸ்ர் உதவி செய்தல், நசரன் நசரன். ஃபத்தஹ யஃப்தஹு ஃபத்ஹன், இந்த 3வது சொல். ஃபத்தஹ யஃப்தஹு ஃபத்ஹன், அஜினஸ் படி சர்ஃப் செஞ்சாலும் 3வது வரும், அதான் மஸ்தர். அப்ப ஃபத்ஹ் என்றால் திறத்தல். கிதாபத்தன், கதப யக்துபு கிதாபத்தன் எழுதுதல். அப்ப அந்த செயலை மட்டும்தான் அது காட்டும், காலத்தை காட்டாது. அப்ப எல்லா வினை சொற்களும் எதுல இருந்து தோன்றினுச்சுன்னு சொன்னால் இந்த மஸ்தர்ல இருந்தா உருவாகி இருக்குதுங்கிறது தான் பஸ்ரா நாட்டு அறிஞர்களுடைய நிலைப்பாடு. கூஃபா நாட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படி இல்லை, எல்லா சொல்களினுடைய பிறப்பிடம், அதாவது அதனுடைய மூலம் என்னன்னு கேட்டால் அது மாதி தான். ஏன்னா நம்ம சர்வ் செய்யும் பொழுது மாதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஃபஅல யஃப்அலு ஃபிஅலன் ஃபஹுவ ஃபாயில் ஃபஃபுஇல யுஃப்அலு ஃபிஅலன் ஃபஹுவ மஃஊல். அந்த ஓட நம்ம அஜ்னஸ் படி சர்ஃபு சகீர் செஞ்சோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே வர்றது மாதி தான் வருது. நாமளும் படிக்கிற நேரத்தில் வந்து முதலாவது பாஸ்டன்ஸ் தான் படிக்கிறோம். எனவே மாதி தான் ஒன்றினுடைய அடிப்படை அப்படின்னு கூஃபிகள் சொன்னாங்க. பஸ்ரா நாட்டு அறிஞர்கள் சொன்னாங்க அப்படி இல்லை, பஸ்ரா நாடுன்னு சொல்றல, பஸ்ரா மாநகரம் மாநில மக்கள் சொன்னாங்க. என்ன அந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்க என்றால், குறிப்பா சீபவேகி அவங்கடாக்கள், அதாவது ஒரு சொல்லினுடைய அடிப்படையாக இருக்கிறது மஸ்தர், அதுல இருந்தா மற்ற எல்லாமே தோன்றியது, அதுதான் சரியான நிலைப்பாடு மாதிரி நமக்கும் விளங்குது. அல்லாஹு அலம். இந்த மஸ்தர் வந்து பல வகை. இதுல இந்த மஸ்தர் சரீஹ் முஅவல் பத்தி நான் பேச இங்க வரல என்று கேட்டால், அது ஒரு விரிவான பாடம், நஹூல சம்பந்தப்பட்டது, அது இங்கேக்கு சம்பந்தப்படாது. இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் சும்மா போட்டிருக்கிறேன். என்னென்று கேட்டால், அந்த வெளிப்படையான மஸ்தர், மறைமுகமான மஸ்தர்ன்னு சொல்லி நம்ம போட்டிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா,
இப்ப நம்ம கண்ணால நம்மளுக்கு மஸ்தரை பார்க்கலுமாக இருந்தால் அது வந்து மஸ்தர் சரே. உதாரணமாக ஒரு இடத்துல மஸ்தர் தெளிவாக கூறப்பட்டு வந்திருக்குதுனால் அது நாங்க சொல்லுவோம் இது வெளிப்படையான மஸ்தர் சரே என்றுவோம். மஸ்தர் முஅவ்வல் என்று சொல்றது என்னன்னு கேட்டால் இந்த அன் அல்லது மா என்கிற சொல்லுக்கு பிறகு முதாரியான ஃபியல் வந்தால் அதை எங்களுக்கு மஸ்தராக உருவாக்கியலும். இப்போ உதாரணமா பாருங்க, நாங்க சொல்லுவோம் தஹலத் தாலிபு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, தஹலத் தாலிபு. நான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு, இந்த வசனத்தை நான் எழுதி விடுறேன் உங்களுக்கு பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கு. தஹலத் தாலிபு, மாணவன் நுழைந்தான் அல்லது மாணவர்கள் நுழைந்தார்கள். தஹலத் துல்லாபு பஅத அன் ஹரஜ அல் முதர்ரிஸ், ஆசிரியர் வெளியேறியதற்கு பிறகு மாணவர்கள் நுழைந்தார்கள். அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் இதே வசனத்தை நம்ம சொல்லலாம், தஹல அத்துல்லாபு பஅத மா ஹரஜ அல் முதரிஸ். அந்த பஅத அன் அல்லது பஅத மா ரெண்டும் போடலாம். இப்ப இங்க நம்ம வந்து சொல்லுவோம் என்னன்னு கேட்ட, இந்த பஅத அன் பஅத மா இந்த மாதிரியான வசனங்கள், இந்த வசனங்களுக்கு பிறகு இது மாதிரி இல்லை, இது மாதிரி பலதை நமக்கு சொல்லலாம். பொதுவாக மஸ்தரியத்தான ஹர்ஃபுகள்னு சொல்லி சிலது இருக்குது. அன், அன்ன, மா, கை, லவ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதான் நல்ல ஹுருஃபுல் மஸ்தரியா. இந்த மஸ்தரியத்தான ஹர்ஃபுகளுக்கு பிறகு ஒரு மாதியான ஃபியலோ அல்லது முதாரியான ஃபியலோ வரும் பொழுது வரக்கூடிய அந்த அதை நம்ம வியாக்கியானம் பண்ணினால், தஅவீல் பண்ணினால், ஆக்சுவலாக அரபு சொல்ல வந்து தஅவீல்னு சொல்லி தமிழ்ல வியாக்கியானம் பண்ற, வியாக்கியானம் பண்ணினோம்னு சொன்னால் அங்க ஒரு மஸ்தரை உருவாக்கலும். எப்படி உருவாக்கலும்னு கேட்டால் இதை வசனத்தை நம்ம எப்படி வேற சொல்லலாம்னு கேட்டால் தஹல துல்லாபு பஅத ஹுரூஜில் முதர்ரிஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த வசனத்தை நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டால் தஹல துல்லாபு பஅத ஹுரூஜில் முதர்ரிஸ், ஆசிரியர் வெளியேறியதற்கு பிறகு மாணவர்கள் நுழைந்தார்கள். அப்ப இந்த மூணு வசனமும் ஒரே சேம் மீனிங் தான். ஆனால் அந்த பஅத அன் ஹரஜல் முதர்ரிஸ் பஅத மா ஹரஜல் முதர்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த பஅத மா பஅத அது போட்டதுக்கு நம்ம ஒரு ஃபியல் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஃபியல் வந்தாலும் அந்த ஃபியலை நம்ம எதா செய்யலாம்னா மஸ்தராக மாத்தேலும். எனவே இப்படி அந்த வெளிப்படையாக கண்ணால பார்க்க இயலாத அங்க மஸ்தர், ஆனால் அது மஸ்தருடைய இடத்துல அது இருக்குது, மஸ்தருடைய தானம் அது. இதுக்கு நாங்க சொல்ற முஅவ்வல், இது விரிவா படிக்க வேண்டிய பாடம். இது நம்மளுக்கு சும்மா அந்த இது படிச்சவங்களுக்கு தெரியும் இது, ஆனால் நான் நினைவூட்டி கொண்டு போறேன். மற்றபடி இது சரப்புக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கு சரப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நான் அது சரப்புக்கு தேவைப்படாது. சரி, இப்ப நம்ம படிக்கணும் என்னடா சரஃபு, இந்த மஸ்தருடைய பாடத்துல படிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த சுலாசியான ஒரு ஃபியலுக்கு, அதாவது 3 எழுத்து வினை சொல்லுக்கு தானே சுலாசியான ஃபியல், இந்த சுலாசியான ஃபியலுக்கு மஸ்தரை அறிஞ்சு கொள்ற விதம் தான் நம்ம படிக்கணும். ஆனா பொதுவா நம்ம சொல்லுவோம் என்னென்றால் ஒரு முதாரியான இந்த ஒரு 3 எழுத்து வினை சொல்லுக்கு, ஒரு 3 எழுத்து வினை சொல்லு சுலாசியான ஒரு ஃபியலுக்கு மஸ்தர் இப்படித்தான் வரும்னு நமக்கு சொல்ல. ஏன்னா அது வந்து பெரும்பாலும் சுலாசியான ஃபீலுக்கு வரக்கூடிய மஸ்தர்கள் சமா ஈயாண்டுவாங்க. சமா ஈயாண்டால் அரபிகள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அப்படி நம்ம பயன்படுத்தணும். பாருங்க, கதப யக்துபு கிதாபத்தன், அலிம யலமு இல்மன், சமி இஸ்மஉ சமாஅன், தஹல யதுகுலு துஹூலன், லரப யதரிபு லர்பன். இந்த எல்லாத்தையும் பாருங்க மஸ்தர் எப்படி வந்திருக்கின்ற, கிதாபத்தன், சமாஅன், துஹூலன் அப்படின்னு பார்க்க ஒவ்வொரு கோலத்துல வருது. எனவே ஒரு சுலாசியான ஃபியலுக்கு வரக்கூடிய மஸ்தர் 33 மாதிரி வரலாம். நான் கூட சொல்லலை, இது வந்து நீங்க பாக்குறனால் சலாசத்து குத்துபிட கடைசி பக்கத்துல இருந்து ஒரு 2 பக்கம் முன்னுக்கு வாங்க, அங்க உங்களுக்கு அதை காட்டியிருக்கிறாங்க, சார்ட்ல காட்டியிருக்கிறாரு. 33 மாதிரி வரும். சலாசத்து குத்துபிட கடைசி பக்கங்கள் அது இருக்கு. நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பாக்குறதுக்கு கேளு. அப்ப 33 மாதிரி வாரதுனால எங்களுக்கு அதை இப்படித்தான் வரும்னு கண்டுபிடிக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் இப்படித்தான் வரும், பெரும்பாலும் மோஸ்ட்லி இப்படித்தான் வரலாம் என்கிற ஒரு ஊகத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு கற்பனையை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ்கள் இருக்கு. அந்த ரூல்ஸ் நம்ம படிக்கணும். இப்படி இருந்தால் இப்படி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கணும். அதை நாங்க இங்க சொல்லியிருக்கோம். பாருங்க, 3 எழுத்து வினைகளுக்கு, 3 எழுத்து ஃபியல்களுக்கு மஸ்தர் ஆனது ஒரு குறித்த பொதுவான ஒரு அளவுகோலில் அமைவதில்லை. அதாவது ஒரு 3 எழுத்து வினை சொற்களுக்கான மஸ்தர் வந்து ஒரு குறித்த வசன் படி வராது. அளவுகோல்னா வசன் படி வராது. மாறாக
ஒவ்வொரு மூவெழுத்து வினை சொல்லுக்கும் வாழையடி வாழையாக, வாழையடி வாழை என்றால் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன், வாழையடி வாழையாக பண்டு தொட்டு அந்த காலத்திலே இருந்து அரபிகள் பாவித்து வரும் மஸ்தரை அகராதியினுடைய துணை கொண்டு, லெக்சிகன் டிக்ஷனரியினுடைய துணை கொண்டு நாம் கண்டறிந்து சரியாக பயன்படுத்த வேண்டியுள்ளது. அப்ப 3 எழுத்து வினைச்சொல்லாக இருந்தால் அகராதியை பார்த்து தான் மஸ்தர் நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது ஒரு நல்லா படிச்ச ஒரு மௌலவி கிட்ட அல்லது ஒரு ஆலிம் கிட்ட இருந்து நம்ம படிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் சொல்றாரு, ஒரு பலமான ஆய்வின்படி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் படி சுமார் 30க்கும் அதிகமான விதங்களில் இந்த மஸ்தர் பதங்கள் மூவெழுத்து வினைச்சொற்களுக்கு வந்துள்ளன. மூவெழுத்துனா 3 எழுத்து வினைச்சொற்கள் சுலாசியான ஃபேலுக்கு 30க்கும் அதிகமான மெத்தட்ல மஸ்தர் வந்திருப்பதாக ஒரு ரிசர்ச் சொல்லுது. எனினும் என்றாலுமே நம்ம பட் ஒரு சில அளவுகோல்கள் பாவனையில் பரவலானது, ஒரு சில வசன்கள் அதிகம் பயன்பாட்டில் இருக்குது, யூஸ்ல இருக்கு. அவற்றை தான் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது சொல்றாங்க, தொழில்களை காட்டுறதுக்கு ஒரு ஒக்கியூபேஷனை காட்டுறதுக்கு வரக்கூடிய மஸ்தர் பெரும்பாலும் ஃபிஆலத்துன் என்கிற வசன் படி வரும். ஒரு தொழிலை காட்ட ஒக்கியூபேஷனை காட்டுறதுக்கு வரக்கூடிய தொழிலை காட்டுறதுக்கு வர்றது பெரும்பாலும் ஃபிஆலத்துன்னு வரும். அதுக்கு இங்க உதாரணம் காட்டியிருக்கிறாங்க பாருங்க, அள்ளி வீசி காட்டிக்கிறாங்க மஸ்தர்கள். ஜிரா, ஹியாத்தா, திபாஹா, சிபாஹா, திஜாரா, சியாஹா, சிஃபாராண்டு தொழில் ஒக்கியூபேஷன் அல்லது ஒருத்தருடைய ஒரு ஒகேஷன் அதை காட்டுறதுக்கு வரக்கூடியது பெரும்பாலும் ஃபிஆலத்துன்னு வரும். நிறங்களை காட்டுவதற்கு ஃபுஉலத் என்ற வசன் பாவனையில் அதிகம் இருக்குது. நிறங்களை காட்டுறதுக்கு ஃபுஉலத்துன்னு வரும். இப்போ நிறங்கள்னால் அஹ்மர், அபியல் அப்படி இருக்குல்ல, அப்போ அதுகளுக்கு பெரும்பாலும் ஃபுஉலத்துன்னு வரும். இங்கே காட்டிக்கிறான் பாருங்க, ஹும்ரத் சிவப்பு நிறம், ஹுதுரத் பச்சை நிறம், சுஃப்ரத் மஞ்சள் நிறம், துக்குனத்துன் கடும் கலருக்கு சொல்றது, குதுரத் ஒரு 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 அந்த குதிரத்துனா ஒரு கலங்கல் நிறம், அதே மாதிரி ஷுஹுபா அந்த மங்கலான வெளிரிய நிறம், வெளிரிய பேடாகி போய் கிடக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பேடாகி அந்த அந்த பேடாகி போயின்றா நாங்க சொல்றது வெளிரி போய் கிடக்குன்னு சொல்றது, என்னப்போ அந்த உடுப்பெல்லாம் பேடாகி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதான் ஷுஹுபான்ற இந்த மாதிரி எல்லாமே ஃபுஉலத்தின் வசப்படி வரும். நோய்களை சுட்டி காட்ட, நோயினால் ஒருத்தருடைய சோகம் இல்லாத சிக்னஸ் சொல்லுவோம் இல்லையா, வருத்தம், சிக்னஸ், அந்த நோய்களை சுட்டி காட்டுறதுக்கு வர வசன் ஃபுஆல். உதாரணமாக தலைக்குத்துக்கு சொல்ற சுதா உன், இருமலுக்கு சொல்ற காஃப் சொல்ல அதுல கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருமல்னு சொல்றது அது சுஆல். சுதா இந்த சுதான தலைவலி, ஹெடக்குக்கு சொல்ற, ஜுகாம் தடுமல், துவார் தலை சுத்து. அப்ப இதுகளுக்கு எல்லாமே ஃபுஆல்ன்ற வசன் வரும். ஓசைகளை குறிக்க சவுண்டை குறிக்கிறதுக்கு ஓசைகளை காட்டுறதுக்கு ஃபஈல் அல்லது ஃபுஆல் வரும். பாருங்க, நாய் கத்துறதுக்கு நுபாஹுன், ஹிசான் குதிரை கத்துறதுக்கு சஹீல், கழுத கத்துறதுக்கு நஹீக்கு, சிங்கம் கத்துறதுக்கு ஜஈர் காட்டியிருக்கிறாங்கன்னு. அப்ப ஃபுஆல் அல்லது ஃபஈல் வசன் படி வரும், சத்தங்களை குறிக்கிறதுக்காக வேண்டி. அங்க குறைகளை விவரிக்க, அங்க குறைகள்னு சொன்னால் உடம்புல வரக்கூடிய பிசிக்கல் அந்த அந்த வீக்னஸ்கள், அதாவது அந்த அங்க குறைகளை காட்டுறதுக்கு, டிஃபெக்ட்ஸ்களை காட்டுறதுக்கு, டிஃபெக்டை காட்டுறதுக்கு வாரது ஃபுஅல் என்கிற வசன். இந்த ஃபுஅல் அல்லது ஃபஅலா. உதாரணமாக நொண்டி என்றால் அரஜ், கண் குருடுக்கும் அவர் அப்படின்னு சொல்றதை அது காட்டியிருக்கிறாங்க சிலதை. அதே மாதிரி மறுப்பதை அல்லது விலகி கொள்வதை சுட்டி காட்டுறதுக்கு கொஞ்சம் விலகிக்கிறேன்டா, ஒரு விஷயத்துல இருந்து விலகிக்கிறது, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிக்கிறது. அப்ப அந்த விலகிக்கிறது அல்லது ஒரு விஷயத்தை இப்ப ரிஜெக்ட் பண்ற மறுக்கிறதுக்கு அல்லது நாங்க சில இம்தினான்னு சொல்லுவாங்க. இந்த விலகிக்கு கொள்றத சுட்டி காட்டுறதுக்கு அரபுல ஃபிஆல் வசனம் காட்டிக்கிறாங்க. உதாரணமாக ஃபிரார் தப்பி ஓடுறது, இபா மறுத்தல், நிஃபார் தப்பி ஓடுதல், விரண்டு ஓடுதல்னு காட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறவு. அடுத்தது இந்த குழப்பம், தடமாத்தம், கொந்தளிப்பு தன்மை, ஒரு பிறழுவல், அதாவது தக்கல்லுப், இதுகளை காட்டுறதுக்கு வரக்கூடிய வசன் ஃபஅலான். பாருங்க, உங்களுக்கு காட்டிக்கிறாங்க. இந்த கலையான் தண்ணி கொதிக்கிறது, ஜரையான் ஓடுறது, சவரான் செயலான், ஹஃபக்கான் எல்லாம் காட்டிக்கிறாங்க. இதில் நீங்க பாத்தீங்க என்றால் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டிய பாடங்கள். சரப்புல இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி நடைகளை காட்டுறதுக்கு ஃபஈல் வசன் வரும். ரஹீல் பயணம் போறதுக்கு சொல்ற ரஹீல் இல்லையா.
அதே மாதிரி இப்ப இது தவிர இதை விட முக்கியமானது அந்த பின்னால நான் காட்டியிருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு 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 வினைச்சொல் 3 எழுத்துல வருகுது. அது முத்தஅத்தியான ஃபியலா இருக்குது. டிரான்சிட்டிவ் பிரவினையாக இருக்குது. டிரான்சிட்டிவ் வெர்பாக இருந்தால், முத்தஅத்தியான ஃபியலாக இருந்தால், பெரும்பாலும் அதுக்கு வரக்கூடிய வஸன் ஃபஅல்னு வரும். 3 எழுத்து வினைச்சொல் முத்தஅத்தியான ஃபியலாக இருந்தால், பெரும்பாலும் ஃபஅல்னு மஸ்தர் வரும். பாருங்க, லரப யதரிபு லர்பு, அக்கல யகுலு அக்ல், தபக யத்புஹு தபக், அகத யஹுது அகத், நஸர யன்சு நஸ்ர், வலஅ யலஅு வலஅன். அப்ப இது வந்து அதிகமாக இருக்குது. இதை நீங்க படிக்கிறது மிச்சம் பிரயோசனமா இருக்கும். ஒரு வினைச்சொல் 3 எழுத்துல வந்து முத்தஅத்தியான ஃபியலாக இருந்தால் பெரும்பாலும் ஃபஅல்னு தான் வரும். ஆனா ஆனா அப்படித்தான் எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி இல்லை, பெரும்பாலும் அப்படி வரும். அதே மாதிரி ஒரு ஃபியல் வந்து லாசிமான ஃபியலா இருக்குது, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக இருக்குது. லாசிமான ஃபியலாக இருந்து செய்யப்படுகிற குன்றிய வினை லாசிமான ஃபியலாக இருந்து ஃபஇலன்ற வஸன் படி வந்தால் பெரும்பாலும் மஸ்தர் வந்து ஃபஅல்ன்ற அளவுகோல் படி தான் வரும். ஃபரிஹ யஃப்ரஹு ஃபரஹன், அதிஷ யஅதஷு அதஷ், தஇப யத்அபு தஅப், அஸஃப் எல்லாம் ஃபஅல் ஃபஅல் வஸன் படி தான் இது அது வரும். இந்த காட்டிக்கிறாங்க உங்களுக்கு உதாரணங்கள்லாம். அதே மாதிரி ஒரு ஃபியல் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஃபியல் லாசிமாக இருந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக இருந்து அதில் மாதி ஃபஅலன்னு வந்தால் பெரும்பாலும் மஸ்தர் ஃபுஊல்னு தான் வரும். மஸ்தர் பெரும்பாலும் என்ன வரும்? ஃபுஊல்னு வரும். ஒரு ஃபியல் லாசிமாக இருக்குது, அதனுடைய மாதி ஃபஅலன்னு வந்துட்டுன்னு சொன்னால் மஸ்தர் ஃபுஊல்னு தான் வரும் பெரும்பாலும். தஹல யதுகுலு துஹூல், ஹரஜ யஹ்ருஜு ஹுரூஜ், ரஜ யர்ஜு ருஜு, சைத யஸ்அது சுஊத், வக்கஃப யகிஃபு உகூஃப், உசூல், இப்படி ஏகப்பட்ட வினைச்சொற்கள் இருக்குது. என்னது? ஃபுஊல் ஃபுஊல்னு தான் வரும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஃபியல் ஃபஊலன்ற வஸன் படி வந்தால், ஒரு ஃபியல் சும்மா ஃபஊலன்னு வந்தாலே லாசிமான ஃபியல், அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அந்த ஃபஊலன்ற வஸன் படி வந்தால் பெரும்பாலும் அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் ஒன்று ஃபுஊலத்துன்னு இருக்கும் அல்லது ஃபஆலத்துன்னு இருக்கும். இங்க பாருங்க, ஏராளமான வினைச்சொற்கள் அப்படி நீங்க பார்க்கலாம். கருமய குருமு கராமத்தன், லரூஃபைல லராஃபத்தன், ஷஜாஅத்தன், ஃபசுஹ ஃபசாஹத்தன், சஹுல சுஹூலத்தன், அதுப உதுபத்தன், இப்படி ஏராளமான வினைச்சொற்கள் அப்படித்தான் இருக்கும். எனவே இது கொஞ்சம் என்னது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். அடுத்தது மஸ்தர் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டால், ஒரு ஃபியலுக்கு 2, 3, 4, 5, 6 எல்லாம் என்ன வரும்? மஸ்தர் வரும். ஒரு ஃபியலுக்கு ஒன்றுக்கும் அதிகமான மஸ்தர்கள் வரலாம். பாருங்க, ஜஹீல யஜ்ஹலு ஜஹில் வ ஜஹாலத், ஸரஅ யஸ்ரஉல மஸ்தர் ஸர் என்று சொல்ற, ஸிராஅத்னு சொல்ற. கால யகூல்ல பாருங்க, கவுல், கீல், மக்கால், மக்காலத்து, அப்படி கவுலத்து அப்படின்னு சொல்லி மஸ்தர் ஒரு கொடே வரும். அப்ப எனவே மஸ்தர் கூடுதலாக வார கேஸும் இருக்குது. சில ஃபியருக்கு ஒரே ஒரு மஸ்தர் வரும். இன்னும் சில ஃபியர்களுக்கு அது ஒன்றுக்கும் அதிகமான மஸ்தர்கள் வாரத்துக்கு இயலும். அதுகளை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்தது மஸ்தர்ல இன்னொரு விஷயம் இருக்கு என்றால், மாரூஃப் மஸ்தர், மஜ்ஹூல் மஸ்தர் இருக்குது. அது பெரும்பாலும் வந்து முத்தஅத்தியான ஃபியலுக்கு தான் நாங்கள் அது சொல்றேன். மாரூஃப் மஸ்தர், மஜ்ஹூல் மஸ்தர்னு சொல்லி. இப்போ உதாரணமாக வந்து உதாரணமாக லரப யதரிபு லர்பன், லர்பன் சொன்னால் அடித்தல், வதுரிப யுதுரபு லர்பன் வரக்கூடிய அந்த அந்த மஜ்ஹூல்ல வர அந்த லர்பனுக்கு அடிபடுதல். கத்தலைய குத்துலு கத்திலன், கொலை செய்தல். மற்ற குத்தில யுக்குத்தலு கத்தல் என்றால் கொலை செய்யப்படுதல். அப்படின்ன மாதிரி மஜ்ஹூல் கருத்தும் அதுக்கு வரும்ங்கிற சரியணும். அதோட சேர்த்து வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதுல ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் விரிவான பகுதி தான். அந்த செய்திகளையும் கொஞ்சம் நீங்க பாருங்க. என்னது இந்த பயிற்சி பகுதி, இதுல அது வரக்கூடிய மஸ்தர்கள் எது அப்படி இப்படின்லாம் காட்டிக்கலாம். நமக்கு டைம் அவுட் ஆகிட்டுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த மஸ்தர் சம்பந்தமாக ஒரு மேலதிகமான ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த பயிற்சிகளையும் நம்ம என்ன செய்வோம், நாங்க பார்ப்போம். அதே போல மஸ்தர்ல இன்னும் படிக்க வேண்டியிருக்குது. மஸ்தர் மீமி என்ன, மஸ்தர் சினாயின்னு ஒன்று இருக்குது, மஸ்தர் அஸ்லின்னு ஒன்று இருக்குது, மஸ்தருல் மர்ராண்டு இருக்குது, மஸ்தருல் ஹை ஆண்டெல்லாம் இருக்குது. இந்த அவங்களுக்கு பின்னு காட்டிக்கிறாங்க இஸ்முல் ஹை ஆண்டெல்லாம். இது ஒரு விரிவான பாடம், மஸ்தர் சம்பந்தமான பாடம். இது ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து படிக்க வேண்டிய பாடம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுகளை பற்றியும் படிப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல நான் கொஞ்சம் கூடுதலாகவே என்னது பேசிக்கொண்டு இன்றைக்கு இருந்துட்டேன் போல விளங்குது. பொருட்ட கெசட் மாதிரி நானும் எனது போய்கொண்டே தான் இருக்கிறேன். பொருட்ட டேப்பாட்டம் போயிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உஸ்தாதுக்கு சரியில்லை. உங்களோட வகுப்புல உங்களை எல்லாம் வாசிக்க வச்சு, உங்கள்கிட்ட எல்லாம் பயிற்சி எடுக்க வச்சு, அதுதான் படிப்பு. இனி என்ன செய்ய, இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு கூட எல்லாத்தையுமே கவர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நானே பேசி கொண்டு வந்துட்டேன். மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் இருந்தால் தனிப்பட்ட ரீதியாக கொஞ்சம் கேளுங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா பாடம் தொடங்கினதே 8:10 பிறகுதான். ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரன்.